அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திரு ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரு ஓணம் பெருமாளுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திரு ஓணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்துருது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனா ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்துல, சுக்கிரன் கன்னியில. அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை, கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அஸ்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அஸ்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அஸ்தங்கம். அந்த நேரத்தில் எஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அஸ்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிடும். அதனால அதுக்கு பேர் அஸ்தங்கம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அஸ்தங்கம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுனால வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரணும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்கு சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவசிவக தத்சவதுரேண்யம் பத்மோதீவஸ்து தீமகி தி யோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் அந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்து 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில் பண்ணுறேன் அப்படின்னு 5:47க்கு மேலே 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளாக அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் 7 மணியோட நின்றும். அதாவது 6 மணி 6:15 மணியோட நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாய் இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும் நட்சத்திர பலன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பான கடகராசிக்காரர்கள், கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு டைட்டில இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுக்கும். கவலையை தூக்கி ஓரமா வச்சுட்டு, கெட்டங்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு, நட்டங்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு, நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தது இன்னும் வரக்கூடிய 3 மாதங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பிலேயே நீங்க பல பேருக்கு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், கிடைக்கும். நான் சொல்லிட்டேன், இந்த மாசம் பொதுவா 25 வயது வரை ஒரு பலன், 25 to 50, 50 to 75, இந்த 3 செக்ஷனா பிரிச்சு நம்ம எடுக்கலாம். அப்ப நேரடியா 50க்கு தான் நம்ம போகணும். 50க்குள்ள இருக்கிறவங்க தான் போகணும். 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கட்டத்தை பத்தி எல்லாம் நினைக்கக்கூடாது. அது கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆகி கொண்டாடி பிரிஞ்சு போனவங்க, திருமணம் செஞ்சு கவலையிலேயே இருக்கிறவங்க, மனைவி கணவனை நம்பாமல், கணவன் மனைவியை நம்பாமல், அதுவும் கடகலக்கணம் கடகராசியாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். யாருக்கு யாரும் ஜவாப்தாரி இல்லை, அதாவது ஜாமீன்தாரி இல்லை, யாராலையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. மனம், பொருள், மனம், மெய், மொழி எதுனாலையும் திருப்திப்படுத்த முடியும். இந்த விநாயகர் பாடல்ல வர மாதிரிதான், மனம் வழி மெய்யாலே தினம் முன்னை துடிக்க அப்படின்னு பார்த்தீங்களா. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எதுக்காகவும் யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ராசி இந்த ராசி. அது படிக்கிற காலத்துல இருந்து கடைசியில உட்கார்ந்து ரிட்டையர் ஆகி உட்கார்ந்து இருக்கிற காலம் வரைக்கும், இதுவே முடியாத உட்கார்ந்து இருக்கிற காலம் வரைக்கும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு ராசி. ஏன்னா நீங்க அதிகமான மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்டவர்கள். வேணுங்கிறதெல்லாம் வேண்டாம், வேணாங்கிறதெல்லாம் வேணும். இது அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் அதை வெளியில சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீங்க நேராக எட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதை வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன காரணத்துக்காக ஜாதகம் பார்க்குறீங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் உண்மை. அந்த ஜாதகத்தை கேட்பாங்க, எனக்கு என்ன நடந்தது அதை சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை போய் அவர் போய் அதை 1/2 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணலாம். எதுக்கு தேவை? என்ன நடக்க போகுது, எந்தெந்த வயசுக்கு என்ன நடக்க போகுது இன் ஃபியூச்சர், அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்கு, நான் காமிக்கிற மாதிரி. எனக்கு என்ன நடந்ததுங்கிறத முதல்ல சொல்லுங்க, அப்பதான் உங்களை நம்புவேன். தேவையில்லை, சொல்லலாம். சொல்றது ஒரு பெரிய கட்டமே கிடையாது. ஆனா அதை நான் சொல்றதுல எல்லாமே அந்த வெளியில வரும். எதுக்கு அது? அதுவும் 10 பேருக்கு நடுவில் வந்து உட்காந்து ஜாதகத்தை பார்ப்பாங்க. குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தா வந்தேன். அது வீண், வேஸ்ட்.
உங்கள் ரகசியம் உங்களோட இருக்கட்டும். அதனால தான் சொன்னேன் மல்டிபிள் பர்சனாலிட்டி. உங்கள் ரகசியம் உங்களோட இருக்கட்டும். ஜோசிகாரர் கூட உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த ஜாதகம் பார்க்குற கூட உங்களை பற்றி தெரிஞ்சது சொல்லக்கூடாது. அதுவும் பெண்ணாக இருந்து அந்த வீட்டில் தெற்கு பகுதியில் ஒரு கிணறோ, உங்களுடைய வீட்டில் தெற்கு பகுதியில் ஒரு கிணறோ, ஒரு நீர்நிலை அடி நீர்நிலை தேக்க தொட்டியோ, இல்லை அந்த இடத்துல ஒரு பள்ளமோ, இல்லை இறங்கி வர்ற ஒரு தேர்கேசு கீழே ஒரு ஏதாவது ஒரு பொருள் சேர்க்குற ரூமோ, இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த இடத்துல சில கட்டங்கள் எப்படிங்கிறது தெரியும். அது கடகராசி கடகலக்கு துல்லியமாக காட்டும். பெண்களுக்கு பல கட்டங்களை அதில் காட்டும். அதனால வாஸ்து அமைப்புல தெற்கு பகுதியில நேர் தெற்குல பள்ளமோ, இந்த சம்டாங்கன்னு சொல்லக்கூடிய அடி நீர்த்தேக்கமோ இருந்து அந்த ஜாதகத்துல 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை வச்சு அப்படியே சொல்லிடலாம் எல்லா விஷயம். எதுக்கு அந்த விஷயம், அது எதுக்கு இந்த ஆராய்ச்சி, இனிமேல் நடக்க போறது என்னன்னு கேட்கறது தான் ஜோசியம். எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால நீங்க உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி, இதுல நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா மன ஒத்துமையோட எல்லா காரியங்களையும் ஒத்துமையோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள்ல. அதே போல இந்த மாசத்துல இந்த ராசிக்கு மனைவி மிகவும் அனுசரணையாக எல்லா காரியங்களையும் ஒத்துழைப்போடு உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணும். குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல விஷயமாவே இருக்கும். உத்தியோகம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக 35 வயசுக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடித்தான் இருக்கணும். உத்தியோகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே உடனே கிடைச்சிடாது. கிடைக்கிற உத்தியோகத்தை நீங்கள் ஏற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட இருக்கு. இப்போ 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேண்டாம் இனிமேல் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இந்த பிடிச்சிக்கோன்னு வித்திக்கு போட்டாருன்னா நம்ம அதை பிடிச்சிக்கணும். அதை டெம்பரவரியாக இருக்கலாம், பர்மனண்டாக இருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், உத்தியோகங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் கையில் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம். நாட்டுக்கு அதே தான், நாட்டுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம 11 வகையா பிரிக்கணும். அந்த நாடை பொறுத்த வரைக்கும், தேசத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலம், அடுத்த மாநிலம், அடுத்த மாநிலம், அடுத்த மாநிலம். யார் ஒருவர் நம்மளுடைய தேசத்தை முழுசாக நேசிக்கிறாங்க, அவருடைய எல்லா மாநிலத்திலையும் நடக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அது அப்படி ஒதுக்கிறது. அது என்ன சொல்லுவாங்க, சோசியல் சயின்ஸ். இன்னைக்கு தான் நல்ல மீடியாவில் வந்துச்சு. எந்த நாட்டில் எது நடந்தாலும், எந்த மாநிலத்தில் எது நடந்தாலும் நம்ம இங்கே இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏமாற்றவும் செய்யணும், ஏமாறவும் செய்யணும். உங்களை ஏமாத்துறது மட்டுமே உங்களை குறிக்கோளாக வச்சு உங்க கூட பழகிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் 50 வயசு வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் உண்டு. சரி, அதுக்கு மேல வேலையில் இருக்கிறவர்களுக்கு அது நிரந்தரமான வேலை, நிரந்தர வருமானம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தடங்களே இல்லை, நல்ல ஓடி சுறுசுறுப்பாக எல்லா காரியங்களும் செய்வீர்கள். அதே சமயத்தில் மனதில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்து போகும். அது எதையெல்லாமா நினைச்சு நீங்கள் வேதனைப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கும். அது 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை பாடாப்படுத்தும், உடல்நிலையை பாடாப்படுத்தும். அத்துணை வயதுக்காரர்களுக்கும் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். திடீர்னு காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, கண் எரிச்சல் இதெல்லாம் வரும். குறிப்பாக
இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, பிபி பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க, ரொம்ப கூலாக வச்சுங்க. ரொம்ப கூலிங்க்கு போகாதீங்க. அதிகமாக ஏசியில் இருக்கிறத விட கொஞ்சம் மிதமான ஒரு சூடு உள்ள இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் சரி. அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 96006566